ஒரு காஃப் சிரப் மருந்து அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நார்மல். டக் டக்குன்னு அவங்களுக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஈஸியா வந்து சளி பிடிக்க ஃபீவர் வர்றதுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். நான் வந்து குழந்தைக்கு வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து டயப்பர் வாங்க போவேன். எப்படி இவ்வளோ திடீர்னு இவ்வளோ மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கு, இதனால எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லையும் இந்த ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. மெடிக்கல் ரெப் வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாரு, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவரும் சரி, நான் டயப்பர் வாங்குற கடையிலும் சரி, இங்க இருக்கிற எல்லா ட்ரக்குமே கியூர் பண்ண போறது இல்லை. அதை வந்து அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமா தடுக்கவே செய்யும் தவிர கியூர் ஆகாது. அப்படி கியூர் ஆகணும் அப்படி ஆசைப்பட்டிருந்தீங்க அப்படின்னா சுகர் அப்படின்ற ஒரு மருந்து கண்டுபிடிச்சு எப்பயும் இந்த சுகர் வியாதியை குணப்படுத்திக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட. ஈஸியா லைசன்ஸ் கொடுக்கறது ஒரு மெடிக்கலுக்கு ஈஸியா லைசன்ஸ் வாங்குறது, அதுவே ஃபர்ஸ்ட் தப்புன்னு நினைக்கிறேன். அதுதான் தப்பு பண்றதுக்கான முக்கியமான காரணம். 21 குழந்தைகளுக்கு மேல இறந்திருக்காங்க. நம்ம ஊர் இல்லைங்க, ஆனா நம்ம ஊர்ல தயாரிச்ச மருந்துனால. தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல தயாரிச்ச மருந்து வந்து மற்ற ஊருக்கு போயிருக்கு. மத்திய பிரதேஷ் அந்த பக்கம் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த மருந்தை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இருமல் வர்றது ரொம்ப நார்மல் குழந்தைங்களுக்கு. இன்னும் கிளைமேட் மாறும்போது எவ்வளவோ பிரச்சனை வரும். இதுக்காக டாக்டர் கிட்ட போனவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்துருக்காங்க. ஒரு குழந்தை 2 குழந்தை இல்லை, நியூஸ்ல 20 குழந்தைன்னு சொல்றாங்க. 0.001% கலக்க வேண்டிய கெமிக்கலை 46% இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கெமிக்கல் இந்த பிக்சர் மேல போறோம் பாத்தீங்களா, இந்த காஃப் சிரப் வந்து 20 குழந்தைகளுக்கு மேல இருக்கிற உயிர்களை பறிச்சிருக்கு. 20 இதுல ஃபர்ஸ்ட் 2-3 குழந்தைக்கு கொடுக்கும் போதே அதை செக் பண்ணிருக்க கூடாதா? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே வெளியில வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயம் ஏங்க. ஒரு பக்கம் ராக்கெட் விடுறோம், ஒரு பக்கம் ஏஐ கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் ஆளுங்களே இல்லாம எல்லா ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமும் மருந்துனால ஒரு சாதாரண ஒரு இருமல் மருந்துக்காக குழந்தைங்க 20 உயிர் போகணுமாங்க? என்ன நியாயங்க இதெல்லாம்? என்ன அநியாயம்? இதுல காசு பார்க்கலாம். டாக்டர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதே மாதிரி தான் நான் 100 குழந்தைக்கு மேல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். அப்பா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோல்டு ஃபீவர் டைம்ல அந்த கோல்டும் ஃபீவரும் வந்துச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு வெளியில போகுது, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தெய்வ பக்தி அப்பாவுக்கு இல்லைனா கூட அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, துளசி இருக்குல்ல, அது வாட்டரில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு அந்த வாட்டர் குடிக்க சொல்லுவார். ரச சாதம் தான் ஃபர்ஸ்ட் மெடிசனா அப்பா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். நீங்களும் ஒரு மெடிக்கல் ஷாப் போகும்போது டக்குன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் ஒரு மெடிக்கல் வந்து பக்கத்து கடையில் போய் வாங்குறது, நீங்களா ஒரு டோலோ 650 போடுறது, ஒரு ஒரு எத்ரோமைசின் கொடுங்க தொண்டை வலி வருது அப்படின்னா போய் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப் வந்து இப்போல்லாம் அவ்வளோ ஈஸியாக கொடுக்கறது இல்லை. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் நீங்களும் போய் டாக்டர் பார்க்கறது மட்டும்தான் கரெக்டான டிசிஷன். நீங்களா செல்ஃபாக எதுவும் எடுக்காதீங்க. சின்ன சின்ன ரெமெடிஸ் நம்ம பெரியவங்க சொல்லி தருவாங்கல்ல, அந்த ரெமெடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஷார்ட்ஸ்.